எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம இந்தியா எக்ஸிம் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் 2024 பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாபை பற்றின நிறைய அப்டேட் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1-2 மொத்தம் 88 காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் 27 வகையான போஸ்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஏஜ் லிமிட்டட் வந்து மேக்ஸிமம் 45க்குள்ளே இருக்கணும். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலும் ஓகே, பட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் டெவலப்க்கு. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் வந்து 35 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. MBA போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் பொசிஷன் வந்து ஆஃபீஸர். ஸோ ஏஜ் லிமிட்டட் வந்து 40க்குள்ளே இருக்கணும். MBA இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கு ஆஃப்டர் வந்து கார்பரேட்டிவ் ஆஃபீஸர், மேக்ஸிமம் வந்து 35 ஏஜ் இருக்கணும். அதுக்கு ஆஃப்டர் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது மாஸ்டர் டிகிரி MBA படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோசியல் ஒர்க்கர் ஆஃபீஸர், மேக்ஸிமம் ஏஜ் 35 இருக்கணும், மாஸ்டர் டிகிரி, மினிமம் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து டிஜிட்டல் ஆஃபீஸர், ஏஜ் வந்து 35 இருக்கணும், BSc BE BTech, போஸ்டிங் வந்து மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து டிஜிட்டல் டர்ன் ஆஃபீஸர், 35 வயசு இருக்கணும், டிகிரி BSc BE BTech, மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ரண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்கும்போது ஏஜ் வந்து 35 இருக்கணும், மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பேசிக் வந்து டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த ஆஃபீஸ்லேயே அதுக்கடுத்த போஸ்டிங்கில் ஒன்று 35 வயசு இருக்கணும், டிகிரி வந்து பேசிக் BSc படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து 35, மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்டல் ஆஃபீஸர், மினிமம் ஏஜ் 40 இருக்கணும், BE படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் செகண்ட் கேட்டகிரி ஆஃபீஸரில் மினிமம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது 2 இயர்ஸ் ஓகே, பட் MA MSc PhD படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் ஹியூமன் ரிசர்ச் ஆஃபீஸர், MBA BG BA, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 35 ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீகல் ஆஃபீஸர், ஏஜ் 30, பேசிக் டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் ஓப்பன் ஆஃபீஸர், ஏஜ் வந்து 35, MBA படிச்சிருக்கணும், இல்லை BG DBA படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2. அதுக்கடுத்து மார்க்கெட் ஆஃபீஸர், ஏஜ் வந்து 35, MBA MCA BG DBA படிச்சுக்கணும், மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 2. அதுக்கு ஆஃப்டர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆஃபீஸர், BE BTech, ஏஜ் வந்து 32, மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து ஆஃபீஸர் கேட்டகிரியில் 65 வயசு இருக்கணும், டிகிரி டிப்ளமோ படிச்சிருக்கணும், 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டட் வந்து மேக்ஸிமம் 65 கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேட்டகிரி ஆஃபீஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜ் வந்து 35, நார்மல் டிகிரிஸ் படிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து ரிசோனஸ் ஆஃபீஸர், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், MA MSc PhD, 35 ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 27 வகையான போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது சில கேட்டகரி 1 இயர்ஸ் மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 1 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற போஸ்டிங்ஸ் இருக்குது. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது ஹை லெவல் சேலரி பேக்கேஜ் தான், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்கில்ஸை எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அவங்க கிட்ட ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் தான். மொத்தம் 88 போஸ்டிங்ஸ் இருக்குது. லொக்கேஷன் வந்து மும்பை தான். ஸோ மும்பையில் தான் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது சூட்டபுளாக இப்போ வந்து யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது 600, SC STக்கு 100 ரூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் மட்டும் 27 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க.